அச்சலசல் நிகழ்ச்சியில் இணையும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நெடுவாசல் தொடங்கி விவசாயிகள் போராட்டம் என பல்வேறு முக்கிய விஷயங்களை இன்று நாம் இங்கு விவாதிக்கவிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய ஊடகவியலாளர் திரு கோமல் அன்பரசன் அவர்கள் இணைகிறார். வணக்கம். நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் பல ஒப்பந்ததாரர்களோட கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு. இது நெடுவாசல் மட்டும் இல்லை, தேசம் முழுக்க ஒரு 31 இடங்களில் பெர்மிட்ஸ் கொடுத்து நேற்றைய தினம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதில் வரக்கூடிய டிஸ்க்ளைமர் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுமக்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படாது. அடுத்த கட்ட முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுமக்களுக்கும் கார்பரேட்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்து தான் இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்துக்கள் வாங்கியிருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கே எதிர்ப்பு இருந்தும் அதையும் தாண்டி இதற்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை பொதுமக்களுடைய ஆதரவு இல்லாமல் இதை நிறைவேற்ற மாட்டாங்கங்கிறத ஒரு சொலேசாக எடுத்துக்கிட்டு விட்டுற முடியுமா? நம்ம அப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. எல்லா வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கப்படுகிற போதும் அதில் இது மாதிரியான எதிர்ப்புகள் எழுவது இயல்பு தான். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தமட்டில் இதை பற்றின புரிதல் இல்லை மக்கள்கிட்ட, இல்லை அதை பற்றி புரிய வைக்கிறதுக்கான வேலைகளை அரசு தரப்பு செய்யலை அப்படிங்கிறத தாண்டி தவறான புரிதலுங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. இப்போ அறிவியல் விஞ்ஞானிகள் மத்தியிலேயே 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று இது விவசாயத்தினால் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, இது இப்போ பாலைவனமாக ஆக்கிடும் இந்த காவிரி டெல்டா பகுதியவே, அந்த பகுதி எந்த பகுதியில் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்களோ அந்த பகுதியே பாலைவனமாக மாறிடும் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் அச்சுறுத்தல். இப்படி 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. இதில் இப்போ நெடுவாசலுக்கு மட்டுமான அனுமதின்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க இதை 31 இடங்களில் பண்ணியிருக்கிறதுனால இந்த மக்களோட நம்ம குறிப்பாக நெடுவாசல் மக்கள் தான் தொடர்ச்சியாக இதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த மக்களுக்கான ஐயங்களை தீர்த்து வைத்து அதன் பிறகு இதை செயல்படுத்துவது தான் சரியாக இருக்கும். ஏன்னா எந்த பகுதியில் திட்டங்களை செயல்படுத்துகிறார்களோ அந்த பகுதி மக்களோட ஆதரவு இல்லாமல் எந்த திட்டத்தையும் முழுமையாக சரியாக செயல்படுத்த. இதில் மத்திய அரசாங்க தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய வாதமே எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா, 2022க்குள் நம்மளுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ஒரு 10% குறைக்கணும். ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி ஒரு பெரிய செலவு எக்ஸ்செக்கருக்கு, நம்மளுக்கு டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த கச்சா எண்ணெயோட இறக்குமதியை குறைப்பதற்கு உள்நாட்டுக்குள்ளேயே ரிசர்வ்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்குறோம். இது இந்த இக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிற வாதத்தை தான் பொருளாதார ரீதியாக மத்திய அரசு வைக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளும் கூட இதே நிகழ்ச்சியில் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணும்போது மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் பற்றின புரிதல் மக்களுக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கு மத்திய அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த முயற்சிகள் கை கொடுக்கணும்னு பார்க்குறோமா? இல்லை, இப்போ அதாவது இந்த திட்டத்தை இப்படி ஒரு திட்டம் செயல்படுத்துகிறதோ, நம்ம அந்த எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதற்கான தேவைகளில் நம்ம தண்ணீர் அடைகிறது, இல்லை நம்ம அதுக்கான வெளியில் மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கிறத குறைக்கிறது அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா எல்லா கிராமங்கள் நகரங்கள்லேருந்து இப்போ இன்றைக்கியான பெட்ரோலிய பொருட்களோட தேவைங்கிறது நிறைய இருக்குது. இப்போ இங்கே குறிப்பிட்டு இதில் ஏன் அந்த பகுதி மக்கள் அதை பிரச்சனையாக எழுப்புகிறாங்க, இல்லை அங்கே ஏன் பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்க, அங்கே விவசாயம் சார்ந்த பகுதி அது. இந்த திட்டத்தினால் விவசாயம் அங்கே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற விஷயம். அது பாதிக்காது அப்படிங்கிறது வேறு ஏதாவது ஒரு உதாரணத்தை தெளிவாக காட்டி இந்த இடத்துல இத்தனை வருஷமாக அந்த திட்டம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அப்போ விவசாயம் பாதிக்கப்படலை அப்படிங்கிற விஷயத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அது அந்த மக்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம விடாப்பிடியாக பண்ணுறப்ப ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் இந்த பெக்குலியராக இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ காவிரி விஷயத்தில் நமக்கு நியாயப்படி சேர வேண்டிய தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதுக்காக காவிரி மேலாண்மை வாரியமோ இல்லை மற்ற விஷயங்களோ அமைக்கணும். நமக்கு அதாவது சட்டப்படி எல்லா மன்றங்களும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், காவிரி நடுவர் மன்றமாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன பிறகும் கர்நாடகா அடம்பிடிக்கிறது. அதுக்கான நாங்கள் கொடுக்கவே முடியாது, தண்ணி எங்கள்கிட்ட இருந்தால் கூட உங்களுக்கு கொடுக்கணும் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகள் அவங்க எழுப்புறப்ப, அப்போ அது எல்லாம் தான். இப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்டு செய்ய மாட்டீங்க, இப்போ இதை கொண்டாந்து எங்களுக்கு எதுக்கு எங்கள் மேலே திணிக்கிறீங்க? நீங்கள் இப்போ மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம்
ஆனால் இது மாதிரியான திட்டங்களை கொண்டு ஏற்கனவே விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, தண்ணீர் இல்லை, வறட்சி பகுதியாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அங்கே கொண்டு வந்து நீங்கள் இது மாதிரியான திட்டங்களை திணிப்பது ஏன் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த மக்களோட கோபத்துக்கோ இல்லை மற்ற விஷயங்கள் காரணம் அதுதான். இப்போ இந்த திட்டத்தில் நியாயம் இருக்கலாம், அவங்க கோபத்துலேயும் நியாயம் இருக்குது. கண்டிப்பா நம்ம இதுல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகள் நடக்கவிருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள்ல அங்க இருக்கக்கூடிய போராட்ட குழுவோ இல்ல அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி பங்கெடுக்க போறாங்க, இதுல மத்திய அரசாங்கம் இதுவரை போராடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி சார்ந்த மக்கள், அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேட்ஸ் எல்லாருமா சேர்ந்து என்ன முடிவுகளுக்கு வரப்போறாங்கிறத பார்க்கணும். நம்ம பேசினது போலவே வளர்ச்சி விசஸ் விவசாயம் அப்படின்னு பார்த்து வரும்போது ஒரு தண்ணீர் கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த வருடத்துல முக்கியமா இந்த திட்டத்தோட இம்பாக்ட், அதுவும் இதை பத்தின புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். ஆமாம், இது அதான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே இந்த மாதிரியான மற்ற புற சூழல்கள், புற காரணிகள் இதற்கு எதிராக இருக்குது. அதுதான் விஷயம். இப்போ இது வளர்ச்சி திட்டமாக கூட இருக்கலாம், மத்திய அரசாங்கம் சொல்கிற மாதிரி நல்ல திட்டமாக கூட இது இருக்கலாம்னு வச்சுங்க. ஆனால் இதுக்கான புற காரணிகள் ஏற்கனவே விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆண்டு குறிப்பாக 140 ஆண்டுகள் இல்லாத வறட்சி, தண்ணீர் பஞ்சம், இப்படியான மற்ற புற காரணிகள் இருக்கிறதுனால தவறான புரிதலாக கூட இருக்கலாம், இல்லை இந்த புரிதல் இன்மை கூட இருக்கலாம். எல்லா வகையிலும் இப்போ நீங்கள் இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்து சரியோ தவறோ வேகமாக கருத்துக்களை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த நெடுவாசல் இதுக்கே கூட நான் அந்த கட்சவி அஞ்சல் வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் பார்த்தேன், சோமாலியா மாதிரி மாறிடும், சோமாலியா மாறினதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு என்னமோ ஒன்று அவங்கவுங்களுக்கு தோணுனதை அடித்து பண்ணியிருக்காங்க. அது வந்து வேகமாக போய் சேருது. ஒரு நல்ல செய்தியை விட இது மாதிரியான அச்சுறுத்த விதமான ஒரு பீதிக்குள்ளாகக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் வேகமாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் நிறைய வந்து பரவிட்டு இருக்கிறது தான் நம்மளும் வந்து கவலைக்குரிய விஷயம். அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசு அதிகாரிகளுக்கு, அந்த திட்டங்களை செயல்படுத்துகிறவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. எஸ், இந்த திட்டம் மட்டும் இல்லாமல் காரைக்கால் இது புதுவை, தமிழகம் அப்படின்னு 2 தனிப்பட்ட அரசாங்கங்கள் எடுத்துக்கிட்டா அந்தந்த மாநில யூனியன் டெரிட்டரி அரசாங்கங்கள் வந்து இந்த திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்படாது அப்படின்னு முன்பே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், திரு நாராயணசுவாமியாக இருக்கலாம். நேற்றைய தினம் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னபோது மாநில அரசோட ஒப்புதல் பெற்று தான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும். மீண்டும் வந்து மாநில அரசு விசஸ் மத்திய அரசு, மாநில அரசு மீது இப்போ இந்த இது வந்திருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இல்லை, இது பொலிட்டிக்கலாக மக்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணுங்க. அது சரி தவறுங்கிறத தாண்டி வெகு மக்களோட, அதுதான் ஜனநாயகம், வெகு மக்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்கள நம்ம ஏற்கனவே இந்த அரங்கில் ஒரு தடவை பேசியிருக்கோம், இது தொடர்பான இது வரப்போ பேசியிருக்கோம். உள்ளூர் திட்டங்களை செயல்படுத்துகிற போது அந்த மக்களுக்கான பயன் என்னங்கிறது நேரடியாக அவங்க கண்ணுக்கு தெரியணுங்க. எஸ், அப்படி தெரிந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அந்த இதில் இது பண்ணும். இப்போ இது வரைக்குமான காவிரி டெல்டா பகுதியாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள், இல்லை தனியார் திட்டங்களாக இருக்கட்டும், இந்த எரிவாயு எடுக்கிறது, மற்ற எந்த திட்டங்கள்லையுமே எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் எந்த இடத்துலையும் உள்ளூர் மக்களுக்கான பிரதிநிதித்துவம், வேலைவாய்ப்பு, அவங்களுக்கான ஒரு சாலை கூட அந்த இடத்துல அந்த இதில் இருக்கிறதுல ஒழுங்காக பராமரிக்க. ஆனால் அந்த திட்டம் கொண்டு வரப்படுவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. உங்களுக்கு நாங்கள் இது செய்கிறோம், நீங்கள் இன்னும் பல இடங்களில் அதற்காக நிலம் கொடுத்தவர்களுக்கு கூட ஒழுங்கான காம்பன்சேஷன், அந்த இழப்பீடை வந்து சரியான முறையில் செலுத்தாமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்படி ஒரு திட்டம் வருது, நம்ம பகுதி செழிப்பாயிடும், இதன் மூலமாக நம்ம இருக்கிற பகுதியிலேருந்து ஒரு 100 கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்லை அவங்களோட வாழ்வியல் நிலை வந்து மாறும், தரம் மாறும் அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் அதை ஏற்றுக்க தானே போகிறாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரியான வாக்குறுதிகளை யார் காப்பாற்றணும்? அதை முன்னின்று அந்த இடத்த வாங்கி கொடுக்குறதோ இல்லை அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறதோ அரசு அதிகாரிகள் தானே அதுக்கான ஒப்பந்தங்களை, அதுக்கான தெளிவான வழிமுறைகளை வகுக்கணும். இப்போ அதை செய்யலை, அதை ஒரு முறை செய்யாதனால எல்லா இடத்துலையும் இப்படி நடக்கிறப்ப அது வந்து எந்த இடத்துலையும் நம்பிக்கை ஊட்டுற விதமாக இல்லை. இப்போ இவங்களே அரசால் எதுக்கு அதை சரியாக ஜஸ்டிஃபை பண்ண முடியல, எதுக்கு நியாயப்படுத்த முடியல? நாங்கள் இந்த பக்கத்தில் உனக்கு இந்த ஊரில் செஞ்சுருக்கோம், அந்த ஊர் இப்படி செழிப்பாக இருக்குது, அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம், குடிநீர் ஆதாரம் இருக்காது, தெருவிளக்கு வசதி இருக்காது, சாலை இருக்காது, ஆனால் அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கான வந்து எடுத்துக்கிட்டு இருப்பான், ரெவன்யூ எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் எப்படி அந்த மக்கள் அதை நம்புவாங்க? நமக்கான வளர்ச்சி திட்டம் இது அப்படின்னு எப்படி நம்ப முடியும்? இது வளர்ச்சி திட்டம் மக்கள் அதாவது ஒரு மனிதனை மட்டுமே வந்து மையப்படுத்தி பேசும்பொழுது இதிலிருந்து வரக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் வந்து கவனித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்கிறத பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அறிவியல் சார்ந்த வல்லுநர்கள் பலர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த திட்டத்தை பற்றி விளக்கியிருந்தாலும் சிலர்
சிலர் இதுக்கு சந்தேகங்கள் எழுப்புறாங்க. மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசும் சரி, அவர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இன்னும் தெளிவுபடுத்தலையோங்கிற ஒரு கேள்விதான் மக்களிடையே இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்தணும். சரியான தெளிவுபடுத்துறது மட்டும் இல்லை, இதனால் இந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னு அந்த மக்களுக்காக தெளிவாக அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். நீங்கள் சும்மா போகிற போக்கில் ஆதாரமற்ற தகவல்கள் நிறைய பரவுற வேகத்தில் அதில் 10-20% கூட அரசு தரப்புலேருந்து ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக எதுவுமே பண்ணலையே. எஸ், தொடரும் விவசாயிகள் போராட்டம். டெல்லியில் மார்ச் 13ஆம் தேதி முதல் இன்று வரை தொடரும் தமிழக விவசாயிகளின் போராட்டம் குறித்து தான் விவாதிக்கவிருக்கின்றோம். நாம் பார்க்கின்றோம், தினசரி ஒரு வினோதமான ஒரு போராட்டம், ஒரு புதுமையான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அவர்களுடைய கோரிக்கைகளை அவங்க எந்த அளவுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு கேட்கணுமோ அதுக்கான வாய்ஸ் கொடுத்துட்டு வரதை பார்க்குறோம். அவர்களும் விடாமுயற்சியாக இந்த போராட்டத்தில் இருக்காங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தே ஆகணும், நதிநீர் இணைக்கப்படணும், இது போன்ற கோரிக்கைகள் அவர்கள் வைக்கிறாங்க. அமைச்சர்களையும் சந்திக்கிறாங்க. அந்த பிறகும் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பிரதமரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காங்கங்கிற செய்திகளும் வருது. இந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா? அரசியல் தரப்புலேருந்து இதற்கான நிகழ்வுகளை நம்ம எப்படி பார்க்குறோம்? போராட்டம் தொடக்கத்தில் இது ஒரு யாரும் ஒரு கவனிக்கப்படாத ஒரு இடத்துல இருந்தது. அப்புறம் நாளடைவில் பெரிய அளவிற்கு கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது. தமிழக விவசாயிகளோட நிலைமை என்ன, இவங்க எந்த கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க, ஏன் அதோட பின்னணி என்ன, அவங்க சொல்கிறதுல இருக்கிற நியாயம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இப்போது மெல்ல மெல்ல ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வருகிறது. இப்போ அதெல்லாம் சரி, தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே இந்த அரங்கில் ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கோம். இப்படியான போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருந்து போன எம்பிக்கள் அவங்களுக்கு பின்னால் நிற்கணும். இது நீங்கள் கட்சி தலைவர்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்த கட்சி தலைவர்களுக்கு அவங்க இப்போ நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவமோ இல்லை வேறு எதுவுமே இல்லை. அவங்க போய் அவங்கவுங்களோட அரசியல் ஒரு ஆதரவை அவங்க கட்சி. ஆனால் நம்ம 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கிறோம், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை சென்று பார்க்கிறார். திமுகவிலிருந்து திருமதி கனிமொழி அவர்கள் சென்று அவங்களை சந்திக்கிறாங்க. ஒரு கூட்டாக சேர்ந்து தமிழக எம்பிக்கள் ரெப்ரசென்ட் பண்ணல, கூட்டாக சேர்ந்து போகணும். இப்போ 58 எம்பி தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு பாண்டிச்சேரி இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க 58 பேரும் அங்கே இவங்களுக்கு பின்னால் நிற்கணும். இவங்களோட கோரிக்கையில் எல்லா கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள். ஆனால் அது உடனடியாக இன்றைக்கே கையெழுத்து போட்டு நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளா அப்படின்னு பார்த்தோம்னா, நதியில் இணைக்கிறதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிற விஷயம் அல்ல. அதே மாதிரி காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தபோது நாங்கள் அமைக்கிறோன்னு சொல்லிட்டு அடுத்த 3 நாளில் நிலைப்பாட்டை அரசாங்கம் மாற்றிக்கொள்கிறார்கள். இப்படி ஒரே நாளில் தீர்வு காணக்கூடிய கோரிக்கைகள் இல்லை என்று சொன்னாலும் அதில் அடிப்படை எல்லாமே நியாயமான கோரிக்கைகள். தமிழக விவசாயிகள் அங்கே முன்வைக்கிற கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள். அப்போது இவங்க அவங்க பிரதமரை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அமைச்சர்களை பார்க்குறதா இருக்கட்டும், இவ்வளவு நாள் இந்த போராட்டம் கவனிக்கப்படாமல் இருந்ததையே நான் தவறு என்று சொல்கிறேன். எஸ், அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய எம்பிக்கள், நம்முடைய கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை. இங்கே நீங்கள் அழுத்தம் கொடுத்தா, இந்த 58 பேர் அழுத்தம் கொடுத்தா பார்க்காம இருந்துருவாங்களா? எந்த அமைச்சராவது பார்க்காம இருந்துருவாங்க? கட்சிகளை ஒதுக்கி தள்ளுங்க, நீங்கள் கட்சிகளை விட்டுருங்க. தமிழக விவசாயிகள் பிரச்சனைன்னு வர்றப்ப ஒட்டுமொத்த எம்பிக்கள், ஒரு தம்பிதுரை அங்கே போய் பார்ப்பது மட்டும் போதாது, ஒரு கனிமொழி அங்கே போய் பார்ப்பது மட்டும் போதாது, மொத்த எம்பிக்களும் அவர்கள் பின்னால் நிற்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இந்த குரலை ஒருமித்த குரலாக எல்லா எம்பிக்களும் எழுப்பியிருக்கணும். தமிழ்நாட்டு எம்பிக்கள் அத்தனை பேரும் எழுப்பியிருக்கணும். இப்போ அதை செய்யாமல் இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கட்சி தலைவர்கள் போய் ஆதரவு கொடுக்கறதுங்கிறது இங்கே இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் அங்கே போய் உட்காந்து ஒரு ஆதரவு தெரிவித்து ஒரு நாள் பேசிட்டு வர்றதுனால என்ன? முக்கியமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எம்பிக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தா ஒருவேளை இதுக்கு இன்னும் அதிகமான கவனம் வரும், வலு கிடைக்கும், கவனம் ஈர்க்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் உடனே ஒரே நாளில் கையெழுத்திட்டு தீர்க்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் கொள்கை அளவில் இது காது கொடுத்து கேட்க, இதில் இருக்கிற நியாயத்தை புரிய வைப்பதற்கான, மத்திய அரசாங்கத்திற்கு புரிய வைப்பதற்கான ஒரு வேலையாவது நம்ம இதை செஞ்சுருக்கலாம். நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறேன், இதே கர்நாடக விவசாயிகளோ ஆந்திர விவசாயிகளோ யாராவது இது மாதிரி ஒரு 10-20 பேர் டெல்லியில் போய் போராட்டம் நடத்தியிருந்தாங்கன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்த அத்தனை கட்சி எம்பிக்களும் அவர்கள் பின்னால் நின்று இருப்பார்கள். கட்சி பாகுபாடு இன்று எந்த கட்சியெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுருப்பாங்க, விவசாயிகளுக்கு பின்னால் நின்று இருப்பார்கள். அந்த என்னென்னலாம் அதுக்கு தீர்வு காண்பதற்கான வேலையை செய்ய வேண்டுமோ அதை செய்திருப்பார்கள். இங்கே அப்படி நடக்கலையே. எஸ், நம்ம பார்க்கணும், இந்த போராட்டத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசும்போது இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழக அரசியல் சார்ந்த முக்கிய தலைவர்கள் திரு வைகோ உட்பட எல்லாருமே சென்று இவர்களை தனியாக சந்திக்கிறாங்க. இவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்குது, அமைச்சர்கள் ராதா மோகன் சிங் எல்லாரையும் சந்திக்கிறாங்கங்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் இவர்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுமாங்கிற கேள்வி பெரிய அளவுக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த ப்ரொட்டஸ்டோடைய ஃபியூச்சரும் இல்லை இவங்களுடைய டிமாண்ட்ஸ் இதுக்கு மத்திய அரசு என்ன செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கு இல்லையா? இல்லை, அவங்க நினைக்கிறது குறைஞ்சபட்சம் பிரதமரை சந்திச்சு இந்த இதில் அவங்களோட கோரிக்கைகளில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அந்த போராட்டம் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ், பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து விவசாயிகள் வந்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறதையும் பார்க்குறோம். நம்ம பார்க்குறோம் விவசாயிகள் அப்படின்னு இந்த தேசத்துக்குள்ளேயே நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா வறட்சி பாதித்த தெலுங்கானா, மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களும் விவசாய தற்கொலைகள் நடந்தது. ஸோ இந்த ஒரு தமிழக விவசாயிகளின் போராட்டம் வேறு மாநில விவசாயிகள் வந்து அதில் பங்கெடுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நேஷனல் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டாகவே மாறுறதுக்கான அறிகுறிகளும் தென்படுதுங்கிற செய்திகளும் வரும். அதை எப்படி பார்க்குறோம்? ஒட்டுமொத்தமாக விவசாயம் ஒரு புறக்கணிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற ஒரு தொழிலாக தான் இருக்குது. விவசாயத்திற்கான இப்போ நம்ம தொழில் வளர்ச்சிக்கோ இல்லை மற்ற வேலைவாய்ப்பு மற்ற விஷயங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை விவசாயத்திற்கு கொடுக்கப்படவில்லை என்கிற குறை வந்து இருக்குது. அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்குது. அப்படியான இதை ஒரு சரியான நேரமாக கருதி நம்ம தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு அரசாங்கம் செயல்படுவதாக பிரதமர் மோடி வந்து அடிக்கடி சொல்கிறாரு. 2022 புதிய இந்தியா படைக்கணும்னு சொல்கிறார். விவசாயம் இல்லாமல் எந்த புதிய இந்தியாவும் நம்மளால் படைக்க முடியாது. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு சரியான விவசாய கொள்கை வரையறுப்பதற்கு அதாவது இப்போ நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப பழைய விஷயங்களையே பிடிச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க, இல்லை விவசாயத்தை விட்டு வெளியே இருங்க. இப்படி இப்போ மன்மோகன் சிங் சொன்னார்ல, விவசாயிகள்லாம் எதுக்கு இருக்கணும், நீங்கள் வந்து விட்டுட்டு போங்க, நிலத்தை விட்டுட்டு போனீங்கன்னா நல்ல இப்போ லாபம் கிடைக்குதுல்ல உங்களுக்கு அப்படின்னு சொன்னார்ல. அதை மாதிரிலாம் யோசிக்காமல் விவசாயம் இந்த நாட்டிற்கு தேவை, விவசாயம் இந்த நாட்டோட முதுகெலும்பு, விவசாயிகள் இல்லாவிட்டால் இந்த நாடோட அடிப்படை தகர்ந்து போய்விடும், அடிப்படையில் நம்ம ஒரு விவசாய நாடு அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு புதிய விவசாய கொள்கையை மத்திய அரசாங்கம் வடிவமைப்பதற்கான நேரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பாக இதை எடுத்துக்கொண்டு ஒருங்கிணைந்த ஒரு செயல் திட்டத்தை அங்கங்கே இருக்கிற உள்ளூர் தேவைகளுக்கு அடிப்படையில், அங்கே இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலைக்கு அடிப்படையில் என்ன பயிர் மாறுகிற தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்பட என்ன விதமான பயிர்களை அங்கே பயிரிடலாம், அதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அரசாங்கமே தயார் பண்ணலாம். ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை அரசாங்கமே செயல்படுத்தலாம். பண்ணி அதுக்கு என்னெல்லாம் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும், எந்தெந்த வழி தண்ணீர் பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படி, உரம் விதை இதில் இருக்கிற சிக்கல்கள். இப்போ உரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே இருந்த அருமையான இந்த சாண உரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு மாடுகளை எல்லாம் கொன்று ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த உரமே இப்போ வந்து போலி உரம் நிறைய இடங்களில் அது ஒரிஜினலாக வந்தால் கூட உண்மையான உரமே கெடுதல், மண்ணுக்கு கெடுதல்ங்கிறான். அதுலேயே போலிகள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த மண்ணை முற்றிலுமாக சீரழிக்கிற வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான உரம் இதுக்கெல்லாம் ஒரு மாற்று செயல் திட்டத்தை, இயற்கை விவசாயத்தை எப்படி வேகமாக முன்னெடுத்துட்டு போகிறது, அதில் இருக்கிற நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து இதுக்கு முன்னாடி நம்ம விவாதித்த ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கலாம், இல்லை இப்போ பேசிக்கொண்டு இருக்கிற விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் வந்து இன்னும் முழுசாக வந்து நம்ம யோசிக்கலையோ அதை பற்றி. அதுக்கப்புறம் மாறி வரக்கூடிய இந்த உலகத்தை பற்றி கவலைப்படுற அளவுக்கு இந்த தட்ப வெப்பநிலை பற்றிலாம் நம்ம இன்னும் கவனம் கொள்ளலையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ கோடை காலம், இப்போ நான் இப்போ கடந்த வாரம் முழுக்க காவிரி பாசன பகுதிகளில் இப்போ ஒரு பயணம் மேற்கொண்டாங்க. பார்த்தீங்கன்னா அதிகாலையில் மார்கழி மாதத்தை போன்ற ஒரு பனிப்பொழிவு, அவ்வளோ ஒரு கடுமையான பனிப்பொழிவு இருக்குது. அப்போது இந்த தட்பவெட்ப சூழ்நிலை எப்படி மாறி, பகலில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில், இதிலெல்லாம் நம்ம கவனம், அதுதான் அதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தமிழ்நாடு விவசாயிகள் கேட்கிறார்கள், அவங்க எப்பவும் காவேரியில் தண்ணி வரலன்னு கேட்பாங்க. அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் நீங்கள் சொன்னது மாதிரி எல்லா விவசாயிகளும் எல்லா மாநிலங்களில் இருக்கிற விவசாயிகளும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இது ஒட்டுமொத்த விவசாய பிரச்சனை, இது ஒரு தேசிய பிரச்சனை. எல்லா விவசாயிகளும் ஏதோ ஒரு வகையிலே பாதிப்பு ஆளாகிறார்கள். விவசாயம் பெரிய அளவிற்கு பின்னடைவை பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இதை தொலைநோக்கு பார்வையோடு எப்படி எடுத்து செல்வது? இது ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல, இது வந்து ஒரு தேசிய பிரச்சனையா எடுத்துக்கொண்டு இதுக்கு ஒரு தேசிய வரைமுறை கொண்டு வந்து அதுல வந்து ஏதேனும் மாற்றம் வருதுன்னு தான் கொண்டு வரணும். ரொம்ப சீக்கிரமா இதுக்கான ஒரு வல்லுநர் குழு நியமிச்சு அவங்களோட ஒரு அறிக்கையோ அது, ஏன்னா இப்போ குழு அமைக்கிறது ஒரு கமிட்டி போடுறதுனா எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையை தூக்கி கிடப்பில் போடுறதுக்கான இது. அப்படி இல்லாமல் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற உண்மையான அக்கறையோடு
இதற்கான ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அதனை எவ்வளவு விரைவாக முடியுதோ அவ்வளவு விரைவாக செயல்படுத்த அந்த விவசாயிகள் பிரச்சனை. ரொம்ப சுருக்கமா, நேரக்குறைவின் காரணமாக இதுல மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னு பேசிட்டோம். மாநில அரசாங்கத்தோட நிலைப்பாடு, இப்போதைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம், என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு போதுமான அளவு நடவடிக்கைகள் மாநில அரசாங்கம் இதுக்கு எடுக்கல அப்படிங்கிறது. ஆனா மாநில அரசு தரப்புல இருந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கப்படுது. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது மாநில அரசு அடுத்தது என்ன செய்யணும், என்ன செய்வார்கள்ன்ற எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கா? இல்லை, இப்போ மாநில அரசாங்கங்கள் நம்ம இப்போ குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக விவசாயத்தை பற்றின புரிதல் இல்லை. விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரங்களை, நீர்நிலைகளை பராமரிக்கிற வேலைகளை தொடர்ச்சியாக செய்யலை. இப்போது எல்லாம் போய் இப்போ வறட்சி வந்துடுச்சு, இன்றைக்கி குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்கிறப்ப தான் நம்ம நீர்நிலைகளை தூர்வாரி ஒழுங்குபடுத்துறதை பற்றி பேசுகிறோம். நம்ம இது ஒரு எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு நீர் பற்றாக்குறை மிகுந்த நீர்வளம் குறைந்த மாநிலத்தில் அதற்கான செயல்பாட்டை விவசாயத்திற்கு எப்படி செயல்படணுங்கிறத மாநில அரசாங்கமும் ஒரு செயல் திட்டத்தை வகுக்கணும். விவசாயிகளின் தொடர் போராட்டம் மத்திய மாநில அரசுகளிலிருந்து என்ன விடை தெரியும் என்று காத்து கொண்டிருக்கின்றோம். அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் நேற்று பார்த்தீங்கன்னா 8 சுயேட்சைகள் அவர்களோட வேட்புமனு வாபஸ் வாங்குறாங்க. இப்போ மொத்தம் 62 பேர் போட்டி போடுறாங்க. இந்த 62 பேர்லேயே பல மதுசூதனன்கள் இருக்காங்க, தினகரன்கள் வேட்பாளர்களாக இருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் சுவாரஸ்யமான சில தகவல்களாக பார்க்குறோம். அனைத்து வேட்பாளர்களுக்கும் இன்னைக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு, கேம்பெயின் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலோடைய இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையோட முக்கியத்துவம், யார் ஜெயிப்பா தோப்பாங்கிறதை தாண்டி எந்த ரிசல்ட் வந்தாலும் இந்த தேர்தலிருந்து வரக்கூடிய முடிவு, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு எப்படியா இருக்கும் தமிழக அரசியல்னு பார்க்கிறோம். தமிழக அரசியலுக்கு அரசியலோட எதிர்காலம் எப்படி செல்லும், எந்த பாதையை நோக்கி நகரும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்கிறது. அது முடிவு எப்படி வந்தாலும் அதை நோக்கி நகரும். நம்ம 1, 2, 3 அப்படின்னு பார்த்துட்டே வரணும்னா, முதல்ல திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இதிலே தீர்மானிக்கப்படும். ரெண்டாவது, அதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த தேர்தலோட முடிவு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா? ஏன்னா பல அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் 122 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் தான் இருக்காங்க, ஆட்சி இன்னும் ஒரு 4 ஆண்டு காலம் இருக்கு. இந்த ஒரு இடைத்தேர்தல் முடிவு சில சலசலப்புகளை ஏற்படுத்தும் ஒருவேளை அவர்களுக்கு எதிராக போனா. ஆனா பெரிய அளவுக்கு ஏதாவது, அதுதான் வர நான் அடுத்தது, நீங்கள் இந்த ஒரு இடைத்தேர்தல் முடிவு இப்போ அவங்களுக்கு எதிராக ஒரு வேளை எதிராக போச்சுன்னா ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கட்சி அடுத்தது எங்கே போகும் அப்படிங்கிற கேள்வி எழும். இப்போ இந்த இடைத்தேர்தலில் ஒருவேளை அவர் தினகரன் தரப்பு பின்னடைவை சந்தித்தால் கட்சி அவர்கள் கையிலிருந்து நழுவுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இப்போ மதுசூதனன் வெற்றி பெறுகிற பட்சத்தில் அந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு பெரிய மாரல் பூஸ்ட், அந்த உளவியல் ரீதியாக அந்த அதிமுக தொண்டர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே நடந்துடும். தினகரன் ஜெயித்தால் கட்சி, ஆட்சி எல்லாமே அவர்கள் கைவசம் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்போ அவங்களோட அரசியல் எதிர்காலம் அதன் அடிப்படையில் இருக்கு. திமுகவை பொறுத்த மட்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராகி இப்போ தான் அவருக்கு ஒரு முதல் தேர்வு நடக்கிறது மாதிரி தான். இது மக்கள்கிட்ட கட்சியினர், திமுகவினரை பொறுத்த மட்டும் ஸ்டாலினை தங்கள் தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகிறது. அப்படி வச்சுங்க, அந்த அவர் கலைஞருக்கு பிறகு இவர் தான் தலைவர் என்று சொல்கிற அளவிற்கு எல்லாமே காலமாக அந்த சூழல் மாறி வந்துட்டு. ஆனால் மக்கள் மத்தியில் இவருக்கான செயல்பாடுகளுக்கு எப்படியான அங்கீகாரம் இருக்கிறது? இதுவரை திமுகவுடைய ஒரு 2ஆம் நிலை தலைவராக ஸ்டாலின் இருந்து அதற்கு மேயர் தேர்தலையோ உள்ள சட்டமன்ற தேர்தலையோ கிடைத்த அங்கீகாரத்திற்கும் ஒரு கட்சியின் தலைவராக அவர் இந்த கட்சியை நடத்தி செல்கிற போது இந்த தேர்தல் வெற்றி என்பது அவரோட அரசியல் தலைமைக்கு மக்களிடம் கிடைத்திருக்கிற அங்கீகாரத்திற்கு அல்லது கிடைக்கிற அங்கீகாரத்திற்கான குறியீடாக நம்ம பார்க்க வேண்டும். அதனால் அவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தலாக அமைகிறது. பாஜக, கம்யூனிஸ்ட், தேமுதிக வேட்பாளர்கள் எல்லாருமே களத்தில் இருக்காங்கன்னு பார்க்குறோம். பல சுயேட்சைகளும் இருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த தேர்தலில் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் வழக்கம் போல் அவங்க அந்த தொழிலாளர்கள் நம்பி பண்ணுறாங்க. பாரதிய ஜனதாவை பொறுத்த மட்டும் ஒரு தெரிந்த முகம், ஒரு தெரிந்த முகம், ஒரு நல்ல எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு முகத்தை அங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி
காண்பிப்பது தான் ரொம்ப முக்கியமான பணியாக பாரதிய ஜனதா மட்டும் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க அதிகப்படுத்தி காமிச்சு இல்லை முதல் 2 இடங்களில் ஒரு இடத்துல அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க திட்டமிடுறாங்க. அப்படி என்ன மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல் நம்ம பார்க்குறோம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் ஜே தீபா அவர்களுக்கு வந்து படகு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவருடைய அரசியல் பிரவேசமாகவும் இந்த தேர்தல் இருக்கிறத பார்க்குறோம். ஜே தீபா ஆர்கே நகர் எலெக்ஷன், இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? தீபா வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு விவாதத்தில் பேசியிருக்கோம். தொடக்கத்தில் அவங்களோட வேகம் வந்து ரொம்ப தெளிவாக ஏதோ போய்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு தெரிஞ்சது. அடுத்தடுத்த அவங்களுடைய நகர்வுகள் வந்து ரொம்ப நகைச்சுவையாக நிறைய செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது பெரிய அளவிற்கு ஆர்கே நகரில் தீபா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஏன்னா இப்போ நீங்கள் போட்டியே வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. திமுக அதிமுக அப்படி தான் எப்பவும் போட்டி இருக்கும். அந்த தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாகவே தொடர்ந்து இருந்துட்டு வந்தது. நம்ம கடந்த கால தொடர் வெற்றி அங்கே பார்த்தீங்கன்னா மதுசூதனன் மாதிரி உள்ளூர் அளவில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்த பல ஆண்டு காலமாக அந்த பகுதியில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற மதுசூதனன் போன்ற வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். இப்போது தினகரன் வந்து வலிமையான வேட்பாளர். அங்கே ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது, கட்சி பலம் இருக்கிறது. எப்படியாவது அந்த தொகுதியை வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற அத்தனை வியூகங்களையும் அவர்கள் செயல்படுத்துவார்கள். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டும் மதுசூதனை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் அவங்க ஜெயிக்கிறது தான் அவங்களோட அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும். அப்படிங்கிறனால அவங்களும் முழுவீச்சாக இருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் மொத்த பேரும் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. திமுகவில் வந்து வேட்பாளர் பெருசாக அறிமுகம் இல்லாவிட்டாலும் அவங்க வந்து ஒரு கட்சி பலம் இருக்குது. அந்த திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி, நிரந்தர வாக்கு வங்கிங்கிறது அங்கே இருக்குது. அதிமுக செய்வதை போன்ற ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது செய்தது போன்ற ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு திமுக நினச்சி இதில் களமிறங்கியிருக்காங்களோ? அதாவது சாதாரண மாணவர்களை நிறுத்தி கட்சி முத்திரையில் வெற்றி பெற வைப்பது, கட்சிக்கான பலத்தில் வெற்றி பெற வைப்பது, பெரிய தெரிந்த வேட்பாளரோ பெரிய அளவிற்கு செலவு செய்பவரோ தேவையில்லை, சாதாரணவர்களை நாங்கள் வந்து மக்கள் பிரதிநிதி ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு உத்தியை திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் கையில் எடுத்திருக்காங்க. அப்போ அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது? அப்போ 2 முனை போட்டி என்பதை நான் அதுதான் சொல்லுவேன். தீபாவை கேட்டதுனால தான் சொல்லுவேன். 2 முனை போட்டி என்பது இப்பொழுது ஒரு 3 முனை போட்டியாக மாறி நிற்குது. இப்போ கடுமையான 1, 2, 3 அப்படின்னு போடணும்னு சொன்னால் ஒரு பக்கம் தினகரனுடைய வலிமையான அதிகாரங்களோடு அவர் நிற்கிறது, இன்னொரு பக்கம் மதுசூதனோட உள்ளூர் அறிமுகம் அந்த கட்சிக்கு இருக்கிறது, கட்சி தொண்டர்கள் ஆதரவு, திமுகவுக்கு இருக்கிற நிரந்தர வாக்கு வங்கி, அவங்களுக்கான ஒரு பிரதான எதிர்கட்சிங்கிற ஒரு பலம், இதெல்லாம் நினைக்கிறேன். அப்போ இது மாதிரியான இந்த போட்டிகளில் தீபா மாதிரி இருக்கிறவங்க காண போயிடுவாங்க அப்படின்னு அடுத்தடுத்த இதில் வர்றப்ப அவங்க காண போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு உன்னதமான ஒரு தொகுதியாக கொண்டு வரணும் அப்படின்னு முதல்வர் தொகுதியாக இருந்தது. அதில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வரணுங்கிற முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டாங்க. பல திட்டங்கள் வந்ததையும் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து அங்கே நிறைவேற்றப்படாத திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சென்னையில் வட சென்னையில் ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அங்கே வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் மையப்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். இல்லை இது வந்து ஒரு அரசியல் எதிர்காலம், வேட்பாளர்களிடையே ஒரு போட்டி அப்படிங்கிறதா மட்டும் இது மாறிடுச்சா? அப்படி தான் மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன். தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு முதல்ல அந்த உள்ளூர் மக்களே போதுமான முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதுதான் கசப்பான உண்மை நம்ம சொல்லணும்னா. ஏன்னா வட சென்னை பகுதியை பொறுத்த மட்டும் சென்னையோட ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகவே பல ஆண்டு காலமாக தொடர்ந்து இருக்குது. அங்கே நீங்கள் இப்போ அடிப்படை குடிநீர் பிரச்சனைகள் ஆரம்பித்து கழிவுநீர் பிரச்சனைகள், குப்பை, இப்படியான சுற்றுச்சூழல் கேடு, இப்படியான நிறைய சிக்கல்கள் அந்த வட சென்னை பகுதியை சென்னையிலிருந்து இங்கே நீங்கள் தென் சென்னையில் இருக்கிற மத்திய சென்னையில் இருக்கிற பகுதிகளும் வட சென்னை பகுதிகளும் சாதாரண அந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சாலே இது வட சென்னை அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த பகுதி மக்கள் இந்த உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
அதை நிரந்தர அதற்கான தீர்வுகளை காண்பவர்களை தேர்ந்தெடுக்கிறார்களா, இல்லை அதற்கான ஒரு தேர்தலின் போதும் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா என்று சொன்னால் அது இல்லை என்பதுதான் கசப்பான ஒன்று. வேட்பாளர்களிடமிருந்து தேர்தல் அறிக்கைகள் வர ஆரம்பித்திருக்கு. திரு டிடிவி தினகரன் வந்து அந்த குப்பை கிடங்கு, கொடுங்கியூர் குப்பை கிடங்கு முதல் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு 50,000க்கும் மேற்பட்டோருக்கு வீடு கொடுப்போம் என்ற பல அறிவிப்புகளை விடுத்திருக்கிறத பார்க்கிறோம். ஆதார் அட்டை குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களை பற்றி தான் விவாதிக்கவிருக்கின்றோம். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்கின்றது. மத்திய அரசாங்கம் சமூக நல திட்டங்களுக்கு ஆதார் அட்டையை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதுதான் அந்த அறிக்கை. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பேருக்குன்னு பார்க்குறோம். இது இந்தியாவோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இந்திய பிரஜைகள் அனைவரையும் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வருது. இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எத்தனையோ விதத்தில் வந்து விவாதித்தாலும் வந்து அவ்வப்போது கோர்ட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ சமூக நல திட்டங்களுக்கு வந்து ஆதார் அட்டைகள் கட்டாயப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு. ஆனால் வந்து அந்த மிட் டே மீல் ஸ்கீமுக்கு ஆதார் அட்டை தேவை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் போலி வந்து கணக்குகள் வைத்து உணவுகள் வந்து உட்கொள்கிறாங்கங்கிற திடுக்கிடும் தகவல்கள்லாம் வந்ததை பார்க்குறோம். ஸோ இதில் ஆதார் கட்டாயப்படுத்துறதுல இருக்கக்கூடிய நியாயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆதார் அட்டை தேவையா, கட்டாயப்படுத்தப்படணுமாங்கிற கேள்வியும் வைக்கப்பட வேண்டிய கட்டாயமும் இருக்குது. இல்லை, பிறகு எதற்காக ஆதார் அட்டை என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? நீதிமன்றங்கள் சில நேரங்களில் நீதிமன்றங்கள் தீர்ப்பு இல்லை நீதிமன்றங்களுடைய கருத்து என்பது அங்கேயும் இருக்கிற ஒரு தனிநபரோட கருத்து தான். அவங்க நீதிபதிங்கிற பதவி இருக்கே தவிர ஒரு தனிநபர்களோட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான முடிவுகளோ கருத்துக்களோ வருகிறது. ஆதார் திட்டம் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். அதை வந்து எதுக்கு நம்ம என்ன அதோட தேவை என்ன தேவை, இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா அதை செயல்படுத்த என்ன நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறதுன்னு சொன்னால் நிறைய இடங்களில் போலிகள் இருக்கிறத ஒழிக்க முடியுது. டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி, தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப அந்த திட்டம் ஒரு அடிப்படையாக தேவையான ஒரு திட்டம். இவ்வளோ பெரிய நாட்டில் அரசு நலத்திட்டங்கள் சரியான நபர்களுக்கு சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டியது, அதற்கான ஒரு ஒழுங்கான வழிமுறை இருப்பதை வந்து ரொம்ப அவசியமானது. அப்போ இவ்வளோ பொருட்செலவில் இவ்வளோ ஏற்பாடுகள் இத்தனை ஆண்டு காலம் அதற்காக உழைத்து இப்படி ஒரு இதை உருவாக்கி அதை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தக்கூடாது இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு மனம் போன போக்கில் நீதிமன்றங்கள் இது மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிப்பது என்பது அது எந்த அளவுக்கு சரியாக நீதிமன்றங்களை தாண்டி வந்து அரசு தரப்புலையும் வந்து இதுக்கு ஒரு பெரிய தெளிவு இருக்கா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வந்து இதை வந்து கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் வந்து முன்பு காங்கிரஸ் அரசாங்கம் இதை கொண்டு வந்த போது காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போது அதை பாஜக எதிர்த்தது. இதுக்கு திரு கபில் சிபல் அவர்களுடைய நேற்றைய கருத்தை நம்ம பார்க்கிறோம். இன்று காங்கிரஸ் தரப்பு வந்து ஆதார் கட்டாயம் இல்லை. நீங்கள் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி வந்து ஒருத்தவங்க நீங்கள் அவங்க செய்கிற ஒரு திட்டத்தை அந்த நேரத்தில் அரசியலுக்காக அவங்க எதிர்த்திருக்கலாம். இன்றைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் இருக்கிற நன்மையை உணர்ந்து கொண்டு அதை ஆதரிக்கிறார்கள். அதனால இப்போ நீங்கள் கடந்த அரசாங்கத்தில் இத்தனை 1000 கோடி ரூபாய் செலவு செய்து செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை அப்படியே தூக்கி கிடப்பில் போடணும், இல்லை அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அது மக்களோட வரிப்பணம் தானே. அரசாங்கம் செலவு செய்திருக்கு, அதில் இருக்கிற நன்மையை இவர்கள் தாமதமாக உணர்ந்து கொண்டிருக்கலாம். எஸ். ஆனா இந்த போன்ற ஒரு திட்டத்துல கூட அரசியல் தாக்கம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விதத்துல வரல. அதுல அந்த ஆதார் அட்டையை பொறுத்த மட்டும் அதில் வைக்கப்படுகிற ஒரு வலிமையான குற்றச்சாட்டாக நான் பார்க்கறது, அதில் இருக்கிற ஒரு பலவீனமாக நான் பார்க்கறது, அந்த தகவல்கள் பாதுகாப்பாக இல்லை, பாதுகாப்பானவர்கள் கையில் இல்லை அப்படிங்கிற ஒன்று தான் அதில் வந்து சிக்கலாக நான் பார்க்குறேன். அது இல்லாமல் மற்ற எல்லாமே ஆதார் அட்டையின் மூலமாக ஒரு ஒரு சரியான நெறிக்குள்ள சரியான வழிமுறைக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறதில்ல. ஒரு இடத்துல நீங்கள் நடக்கிறது ஒரு சமையல் எரிவாயு இணைப்பாக இருக்கட்டும், வேறு எந்த அரசாங்க நலத்திட்டமாக இருக்கட்டும், அதன் வழியாக செல்கிற பொழுது நம்ம எல்லாமே எளிமைப்படுத்த ஒரு சென்ட்ரலைஸ்டு ரிஃபார்ம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள் வருது, எல்லாமே அடுத்தடுத்து பெரிய ஒரு ஒருங்கிணைந்த செயல் திட்டங்கள் வருகிற பொழுது இப்படியான ஒரு தனித்துவமான அடையாளம் அது நமக்கு தேவைப்படுது. இப்போ எதிர்காலத்தில் இதுவே நமக்கான சிட்டிசன்ஷிப் கார்டாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படி மாறக்கூடாது? அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படி மாறக்கூடாது? ஏன் நம்ம அப்படிலாம் நாங்கள் வரமாட்டோம், எந்த மாற்றத்துக்கும் வரமாட்டோம், நம்ம அப்புறம் எப்படி வல்லரசு ஆக முடியும்? நிறைய கேள்விகளை நம்ம வந்து உலகத்தையே நம்ம கட்டி ஆளணும்னு நினைக்கிறோம், வல்லரசு ஆகணும்னு நினைக்கிறோம், நிறைய விஷயங்கள் வரணும்னு நினைக்கிறோம்.
புது புது செயல் திட்டங்கள் வரணும்னு நினைக்கிறோம். உலகத்தை நம்ம வழி நடத்துகிற ஒரு நாடாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம், நாங்கள் எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டோம், எந்த திட்டத்துக்குள்ளேயும் வரமாட்டோம். நாங்கள் 3 இடத்துல ஓட்டர் ஐடி வச்சுருப்போம், 4 ரேஷன் கார்டு வச்சுருப்போம், இப்போ எதையுமே இப்போ ஒரு இடத்துல பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அதை நம்ம ஒரு ஆதார் அட்டை மூலமாக வந்து பல்வேறு திட்டங்களுக்கு வந்து நம்ம வந்து பெனிஃபிஷரிஸாக இருக்கலாம்ங்கிற வாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து டேட்டா தெஃப்ட், இப்போ என் கைரேகை முதற்கொண்டு எல்லாமே ஒரு சென்ட்ரல் பேங்க்கில் இருக்குது, ஒரு ரிசர்வில் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் அவ்வப்போது மத்திய அமைச்சகத்தோடைய பல முக்கிய வெப்சைட்டே ஹேக் பண்ணப்படுது, இல்லை வங்கிகளுடைய கணக்குகள் வந்து ஹேக் செய்யப்படுது. அப்படின்லாம் பார்க்கும்போது ஒரு 130 கோடி மக்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சிஸ்டம் செட்டப்பில் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ அதுக்கான செக்யூரிட்டி பேக்கப் எல்லாம் பண்ணியிருப்பாங்கங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? இல்லை, அதை சரி செய்யணும். அதை மாதிரியான தகவல்கள் வெளியில் போகாமல் இருப்பதற்கு என்ன பாதுகாப்பு நெறிமுறைகளை வழிமுறைகளை ஏற்படுத்தணுங்கிறத அரசாங்கம் செய்ய வேண்டியது அவசியம். என்னை பொறுத்த மட்டும் அதுதான் இதில் பிரதானமாக. அதை செஞ்சிட்டாலே போதும். இந்த திட்டத்தை வேறு எந்த வகையிலையும் எதுக்கிறது, இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு வளர்ச்சிக்கான வழிமுறையாக, சரியான செயல்முறையாக நான் பார்க்கல. இது எந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறதை தாண்டி நீங்கள் கூறியது போலவே வந்து இது மக்கள் வரி பணத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் முயற்சி. ஏன்னா இதுக்கு பலாயிரம் கோடி கணக்கில் வந்து செலவு செய்து நீண்ட நாட்கள் இதுக்கு வேலை செய்து மக்கள் அவர்களுடைய பங்களிப்பு கொடுத்து இந்த ஆதார் திட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதோட ஃபியூச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு சிட்டிசன் கார்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாரோட இந்த நம்மளோட டேட்டா, இந்த தகவல்கள் வந்து பாதுகாப்பாக இருக்குங்கிற நமக்கு ஒரு ஐயம் வர்றப்ப இவ்வளோ பெரிய திட்டத்தை தனியாரோட பங்களிப்பு இல்லாமல் அரசாங்கம் செயல்படுத்துகிற இடத்தில் அரசு எந்திரம் இல்லை. எஸ், அதுதான் உண்மை. அதனால தான் அதை தனியார்ட்ட விட்டு நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறேன், ரேஷன் குடும்ப அட்டைக்கு ஸ்மார்ட் கார்டு எத்தனை ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. தாள் ஒட்டும் பணி, கூடுதல் தாள் ஒட்டும் பணி 6 ஆண்டுகளுக்கு மேலாக கூடுதல் தாளை தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோமே தவிர ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுக்க முடியல நம்மளால. ஏன்னா அரசு எந்திரங்களோட லட்சணம் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. பாஸ்போர்ட் சேவைகள் வந்து தனியார் மயமாக இருக்கு. பாஸ்போர்ட்டை விட வேற என்ன, நீங்க ஒரு முக்கியமான அதிமுக்கிய ஆவணம்னு நம்ம சொல்ற பாஸ்போர்ட்டே நீங்க தனியார் மயமாக போயிருக்கிறப்ப இதுல இருக்கிற அந்த பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்து விட்டால் இது ஒரு மிக சரியான திட்டம். டூப்ளிகேஷன்ஸை ஒழிக்கிறதுக்கு அரசு திட்டங்கள் சரியான வழியில் போய் சேர்றதுக்கு ஆதார் தான் சிறந்த. சமூக நல திட்டங்களுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்படக்கூடாது என்பது சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவாக இருக்கிறதை பார்க்கின்றோம். இதில் வந்து எந்த விதத்தில் மத்திய அரசாங்கம் நிலைப்பாடு எடுக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாம் இன்று தமிழக அரசியல் தொடங்கி விவசாயிகள் பிரச்சனை என பல்வேறு முக்கிய விஷயங்களை இங்கு விவாதித்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்த அன்பரசன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதில் நடக்கக்கூடிய பல்வேறு முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தியரங்கில் விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.